வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். டக்ளஸ் தேவானந்தா ஒரு சர்வதேச குற்றவாளி, சட்டத்தரணி சுகாஸ் காட்டம். தொடர்ச்சியான சத்தியாகிரகத்துக்கு தயாராகும் விமல் வீரவன்ச. பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை ஒத்திவைக்க எதிர்க்கட்சி. இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிரம். கிளிநொச்சியில் கடும் பனிமூட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி கிடையாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடுமையாக சாட்டியுள்ளார். அவர் அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளும் கடத்தல்களும் காணாமல் போனதல்களும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர். உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமின்றி ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மாத்திரமே சட்டவாட்சியின் பாட்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ வெளியே வருவாராயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தன்வசப்படுத்தும் ஜேவிபி மற்றும் என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாகவே மாத்திரம் பார்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். தற்போது முன்வைத்துள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மீளப்பெற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் கோரி கல்வி அமைச்சின் முன் தொடர்ச்சியான சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தீர்மானித்துள்ளார். நேற்று தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி இதன் தொடர்ச்சியான சத்தியாகிரகம் நாளைய தினம் 12ஆம் தேதி காலை 9 மணி முதல் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தங்கள் குழந்தைகளை நேசிக்கும் அனைத்து பெற்றோர்களும் இந்த தொடர்ச்சியான சத்தியாகிரகத்தில் எந்த பாகுபாடுமின்றி இணைந்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு பதிலாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சரியான வாய்ப்புகளை வழங்காத முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த சீர்திருத்தங்கள் முற்றிலும் ஒரு மோசடியாக மேற்கொள்ளப்படுகின்றன. மாணவர்களின் எதிர்காலத்தை அளிக்கும் திட்டமும் இந்த சீர்திருத்தங்களில் இணைக்கப்பட்டுள்ளமை என்பது மிகவும் தீவிரமான விடயம். முழு நாடும் இதில் அவதானம் செலுத்தி குழந்தைகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆபாச வலைதளங்கள் மற்றும் ஆபாச யூடியூப் சேனல்கள் உள்ளிட்ட இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் கடுமையான சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் குறித்து சமூகத்தின் அறிஞர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறித்த வலைதளங்கள் இணைக்கப்படுவதால் லட்சக்கணக்கான மக்கள் அந்த வலைதளங்களை அணுகுகின்றார்கள். இதன் மூலம் பணம் திரட்டும் பாரிய மோசடி ஒன்று செயல்படுகிறது. அந்த பணம் யாருக்கு செல்கின்றது என்பது கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானதாகும். இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மீளப்பெறப்படும் வரை 12ஆம் தேதி வரை ஆரம்பிக்கும் தொடர்ச்சியான சத்தியாகிரகம் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேசிய பரீட்சைகளுக்கான அட்டவணையை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் 7 முக்கிய பரீட்சைகள் நடத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பரீட்சைகள் திணைக்களத்தின் அறிவிப்பின்படி இந்த ஆண்டின் முதல் பரீட்சையாக இன்றைய தினம் நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான பொது தகவல் தொழில்நுட்பம் பரீட்சையாகும். அடுத்த சீரற்ற வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் ஜனவரி 12ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி 2026 வரை நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும். 2027ஆம் ஆண்டு முதல் முறையாக உயர்தர பரீட்சைக்கு பங்கேற்கும் மாணவர்களுக்கான மற்றொரு பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை அக்டோபர் 24ஆம் தேதி நடைபெறும். இந்த ஆண்டின் இறுதி தேசிய பரீட்சையான 2026ஆம் ஆண்டு
காண காப்போது சாதாரண பரீட்சை டிசம்பர் 8 முதல் டிசம்பர் 17 வரை நடைபெறவுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பாடங்கள் ஜனவரியில் முடிப்பதும் 2026 சாதாரண பரீட்சையை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்துவதும் தேசிய பரீட்சை நாட்காட்டியை அதன் வழக்கமான அட்டவணைக்கு மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிப்பதை ஒத்திவைக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய கல்வி தொகுதிகளிலும் தீர்க்கப்படாத பல சிக்கல்கள் குறித்து எதிர்க்கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தாமதப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி மேற்கொண்ட விடயம் கூறப்பட்டுள்ளது. இந்த கவலைகள் குறித்து தகவல்களை சேகரித்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சேர்க்க கட்சி கூடுதல் நேரத்தை கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பரந்த ஆதரவை பெறுவதற்காக மற்ற எதிர்க்கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களுடன் மேலும் கலந்துரையாடல்கள் தேவைப்படுவதால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கட்டத்தில் பிரேரணையை சமர்ப்பிப்பதால் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு முன்கூட்டியே திகதி நிர்ணயிக்கப்படாமல் போகலாம் என்ற கவலையும் எதிர்க்கட்சிக்குள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ஃபுளுவன்சா ஏபி மற்றும் இன்ஃபுளுவன்சா அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் KVC ஜனக குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் சிக்கன்குனியா நோயாளிகளின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்று நோய் நிபுணர் KVC ஜனக தெரிவித்துள்ளார். ஆண்டின் கடந்த 9 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2170 அதிகரித்துள்ளது. அத்துடன் 41 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக நிபுணர் பிரஷீலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது. நாட்டின் வடக்கு பகுதியில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று காலை கடும் பனிமூட்டத்துடனான வானிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக குறித்த வீதியூடாக பயணிப்பவர்கள் கடும் சிரமத்தினை எதிர்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் பலவீனமடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பில் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலமுறை மழை பெய்யும். வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சம்பரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்தோனேசியாவின் தலவு தீவுகளுக்கு அப்பால் உள்ள கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நாட்டு நேரப்படி இன்று பிற்பகல் 2:58 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது பூமிக்கடியில் சுமார் 77 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கம் சுனாமி அலைகள் ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருக்கவில்லை என்றும் PMKG தெரிவித்துள்ளது. சுலவேசி தீவின் வடக்கு முனையில் உள்ள மெனாட்டோவில் உள்ள மக்கள் நிலநடுக்கத்தை பலமாக உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். சேதம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.